Hi friends, welcome to Malchu Kitchen and Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி chicken dum biryani. இது எப்படி செய்யலாம்ங்கறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க புதுசா பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க bell பட்டனையும் click பண்ணிட்டு ஆல்ங்கற ஆப்ஷனையும் click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். இப்போ இது எப்படி செய்யலாம்ங்கறது பார்க்கலாம். Friends, வீடியோ skip பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு சம அளவு எடுத்து அதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பிரிஞ்சி இலை, கடல் பாசி, 5 துண்டு பட்டை, 7 கிராம்பு, 3 ஏலக்காய், அப்புறம் வந்து 2 அன்னாசி பூ இவ்வளோ எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து 3 பெரிய வெங்காயம், 6 தக்காளி, 4 பச்சை மிளகாய் இவ்வளோ கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே மல்லி, புதினா இந்த ரெண்டும் ஒவ்வொரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து பாஸ்மதி அரிசி 3 கப் எடுத்து வச்சுருக்கேன். 3 கப்புக்கு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அதை 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். எந்த கப்புக்கு அரிசி இழக்கிறோமோ அதே கப் அளவுக்கு 2 கப்பு தண்ணி ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து 150 ml ரீஃபைண்ட் ஆயில் நான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு பிறகு நாம் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, கடல் பாசி இது எல்லாத்தையுமே இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு இது நல்லா பொரியட்டும். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்ட பிறகு வெங்காயம் நல்லா வதங்க விட்டுருங்க. இப்போ இது கூடவே 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோடு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நான் வந்து அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். 3 கப் அரிசிக்கு வந்து அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். 3 கப் அரிசிங்கிறது 600 கிராம் இருக்கும். நான் வந்து மீடியம் சைஸ் டம்ளர் வச்சு தான் அளந்து எடுத்துக்கிட்டேன். வாட்டர் மெஷர் பண்ணி ஊற்றும் போது உங்களுக்கு அந்த டம்ளரோட அளவு காமிக்கிறேன். இப்போ வந்து இதோட தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 6 தக்காளி எடுத்து வச்சுருந்தேன். 6 தக்காளியும் இதில் சேர்த்துக்கிட்டேன். இதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வதக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம், தக்காளி கொஞ்சம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு வந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதையும் இதோட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டே சேர்த்தோன்னா அந்த ஸ்மெல் எல்லாமே வெளியே போயிடும். அதனால் வெங்காயம், தக்காளி வந்து வதங்கினதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா இந்த 3ஐயும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கு பிறகு லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கு பிறகு ஃப்ளேமை வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது கூடவே மல்லி இலை, புதினா இலை சேர்த்துக்கலாம். மல்லி, புதினா அந்த ரெண்டுமே ஒவ்வொரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை சேர்த்ததுக்கு பிறகு 1 நிமிஷம் மட்டும் இதை வதக்கி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து அரிசி தண்ணிலாம் மெஷர் பண்ணிப்போம்ல அதே கப் அளவுக்கு 1/4 கப் எடுத்துக்கோங்க. தயிர் சேர்த்த பிறகு லேசாக வதக்கிட்டு நான் அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதோடு சேர்த்துக்கிறேன். சிக்கன் சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. ரெண்டு நிமிஷம் வதக்குனதுக்கு பிறகு இது கூடவே 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம அரிசி அளப்போம்ல அதே கப் அளவுக்கு 3/4 கப் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். 5 நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்த்துடலாம். இப்போ ஓரளவுக்கு சிக்கன் வெந்திருக்கும். இதை லேசாக வதக்கி விட்டுடலாம்.
இதை கிண்டும் போது அடியில் மசாலா வந்து அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் தண்ணி அளந்து எடுத்துக்கிட்டேன். நான் இந்த கப்பளவுக்கு தான் 3 கப்பு ஃபுல்லாக அரிசி எடுத்துக்கிட்டேன். இதே கப்பளவுக்கு 7.5 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு பிறகு கொஞ்சமாக அந்த மசாலா தண்ணி எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு வந்து வழக்கமாக சேர்க்குறத விட கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ரைஸ் போட்ட பிறகு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நம்ம மூடி வச்சுக்கிடலாம். ஓகே, இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசியை வந்து இதோட சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 கப் அரிசி வந்து 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதோட சேர்த்துக்கிடுறேன். அரிசி சேர்த்ததுக்கு பிறகு இந்த மாதிரி லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாம் வந்து ஒவ்வொரு ட்ரிப்பும் மிக்ஸ் பண்ணும்போதும் அரிசி வந்து உடஞ்சிடாமல் கவனமாக திருப்பி விடணும். அப்போ தான் ரைஸ் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நான் வந்து இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் இதோட சேர்த்துக்கிடுறேன். நான் வந்து தம் போடுறதுக்காக தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். நல்லா தரதரான்னு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரிசி போட்ட பிறகு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதை வந்து இப்போ மூடி வச்சுக்கிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்த்துக்கோங்க. அரிசி எல்லாமே 5 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷம் தான் டைம், அவ்வளோதான். அரிசி இந்த மாதிரி நல்லா தண்ணியோடு சேர்த்து அரிசி ரைஸ் வந்து இந்த மாதிரி தெரிகிற மாதிரி இருக்கும்ல, அப்போது லேசாக கிளறி விட்டுக்கோங்க. அடியில் பிடிச்சி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அரிசி உடையாமல் இந்த சைடு வழியாக கரண்டி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரியே அடியில் உள்ள அரிசியெல்லாம், அதாவது சாதத்தெல்லாம் மேலே எடுத்து விட்டுக்கோங்க. ரைஸ் வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு நம்ம வந்து தம் போட ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு மேலே வந்து ஒரு இந்த மாதிரி குழியாக இருக்கிற பிளேட் வந்து எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து வெளியே போகாத அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலேயே நம்ம கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருந்த தண்ணி, சுடு தண்ணியை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இதில் ஃபுல்லாக சேர்க்கணும்னு தேவையில்லை. 3/4 வாசி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும், நல்லா சூடாக இருக்கணும். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் பெரிய ஸ்டவ்வில் தான் வச்சு, அதாவது பெரிய பர்னரில் வச்சு குக் பண்ணிகிட்டு இருந்தேன். தம் போடும்போது இருக்கிறதுலே சின்ன பர்னர் இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் பாத்திரத்தை மாற்றி வச்சுக்கோங்க. அதில் வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு நீங்கள் தம் போடணும். தம் போடும்போது 15 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கிட்டே தம் போட்டு எடுங்க. 15 நிமிஷத்துக்கு பிறகு நீங்கள் திறந்து பார்த்துக்கோங்க. இப்போ 15 நிமிஷமாக ஆகிட்டு மேலே உள்ள பிளேட்டை வந்து கவனமாக எடுத்துக்கோங்க. தண்ணி மேலே சிந்தாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. பிரியாணியை திறந்த பிறகு ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடியே கிளறினீங்க, ரொம்ப சூடாக இருக்கும்போது கிளறினீங்க அப்படின்னா ரைஸ் வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வந்து இதை இப்போ கிளறி காமிக்கிறேன். கரண்டியை வந்து சைடு வழியே விட்டு அடியில் பிடிச்சி நல்லா கிளறி எடுத்து விடுங்க. அப்போ தான் ரைஸ் வந்து உடையாமல் நல்லா வரும். உங்களுக்கு 5 நிமிஷம் அப்படிங்கிறது ஒரு 10 நிமிஷம் கூட டைம் எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு நீங்கள் கிளறி விடுங்க. அரிசி வந்து ரைஸ் வந்து உடையவே செய்யாது, முழுசாக அப்படி இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் கூட ஆற விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளறிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி 4 பெரியவங்க சாப்பிட்ற அளவுக்கு பிரியாணி செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெஷர்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப கரெக்டாக வரும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இதுக்கு சைடிஷ்ஷாக வந்து சிக்கன் 65 பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் எக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தயிர் பச்சடி செஞ்சு வச்சுருக்கேன். இதுக்கு சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட போகிறோம்.
ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக சிக்கன் 65 பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். இதை வந்து மசாலாவோட சேர்த்து 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ வந்து பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து இதோட வீடியோ வந்து உங்களுக்கு இன்னொரு நாள் உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் தம் பிரியாணி வந்து இதே மெத்தடில் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கரெக்டாக தான் வரும். அப்புறம் வந்து நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து மறக்காமல் இதை ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் வந்து நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் காட்டும். நான் மறுபடியும் வேறு ஒரு டிஷ்ஷில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.